நேத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால்ல 2 விரல கட் பண்ணி எடுத்துட்டாங்கங்க. ஏன் தெரியுங்களா? டயபெட்டிக் ஃபுட். ஒரு புண்ணு அது ஆறவே இல்ல. டயபெட்டிஸ்னால அந்த புண்ணு ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருந்திருக்கு. 1 இயரா இருந்திருக்குங்க. அந்த புண்ணு ஆறாமையே இருந்ததுனால அது இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆம்பியூட்டேஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிங்கர்ஸை கட் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டாங்கங்க. கேட்டப்போ எவ்வளோ வருத்தமா இருந்துச்சு தெரியுங்களா? டயபெட்டிக் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன். அதே மாதிரி கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், கார்டியக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், விஷன் கண்ணு பிளர் ஆகும், கண்ணு சரியா தெரியாத மாதிரியான சுச்சுவேஷன் வரும், மூளை செல்கள்ல இருந்து நரம்பு மண்டலத்துல பாதிப்பு வரும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டயபெட்டிஸால கண்டிப்பா வரும். எப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை எப்போ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலையோ அப்போ எல்லாம் வரும். நிறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியலையே, டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண முடியலையே. அப்படிங்கிறப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நம்மளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர். அதாவது டயபெட்டிஸ் ரிஸ்க் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஹை ரிஸ்க்ல இருக்கமா, காம்ப்ளிகேஷன்ஸ் போவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. அந்த பேராமீட்டர்ஸ்ல நம்மளை பொருத்தி பார்க்கணும். ஒன்று ஏஜ். 50 இயர்ஸ் ப்ளஸ் போயிட்டாவே நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஹெரிடிட்டி. நம்மளோட பேரண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிக் இருக்கா, நமக்கு டயபெட்டிக் வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட ஃபுட் லைஃப் ஸ்டைலை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு வேணும். அதே மாதிரி ஒபிசிட்டி. நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கா, முக்கியமா இடுப்பு அளவு, அதாவது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்சஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ டயபெட்டிஸுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம எப்போவுமே செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு ஹேபிட்ஸுங்க, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான தவறான ஹேபிட்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்குங்க. அதே மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோங்க. ஸ்லீப்பு, தூக்கத்தை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வச்சு நம்மளோட டயபெட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம பாதுகாத்துக்கலாம். உங்களோட டயபெட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா எங்களோட உயிர்மை தொலைபேசி எண் 8303833045 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அதிலிருந்து உங்களோட டயபெட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.